ஹாப்பி மார்னிங் எல்லாத்துக்கும். நம்ம தேனி வந்திருந்தோம்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டி திருவிழாக்கு தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். திருவிழா வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு நடக்கும். யார் யாரெல்லாம் தேனியில் வந்துட்டு வீரபாண்டி திருவிழாக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாமிக்கு தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்காக மண் சட்டியெல்லாம் பார்க்க போயிருந்தோம். அங்கே தான் எங்கள் மாமாவுக்கு டியூட்டி போட்டிருந்தாங்க போல். அப்படியே அவரையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு அப்படியே மண் சட்டி வந்துட்டு பார்க்க போயாச்சு. மண் சட்டியில் மொத்தம் 2 வகையாக இருந்திருக்கு. ஒன்று கருப்பு கலர் ஒன்று, ஒரு சிவப்பு கலர் ஒன்று. ரெண்டுமே வந்துட்டு குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். சட்டி மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வடை சட்டி, அப்புறம் தயிர் ஊற்றுற ஜாரு, மக்கு, ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருந்தது. நாங்கள் வந்துட்டு இந்த 2 மண் சட்டி தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம். மண் சட்டி வாங்கும் போதே அதுக்கு பூவு, வேப்பலை, மஞ்சள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஆற்றுல வந்துட்டு ஆழம் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் அவ்வளோ தண்ணி வந்துட்டு கிடையாது. ஆனால் நாங்கள் யாருமே வந்துட்டு உள்ளே இறங்கலை. வெறும் கால் கை மட்டும் ஸ்டெப்ஸில் நின்றுட்டே வந்துட்டு ஃபுல்லாக கழுவிட்டு பாத்திரத்தில் எல்லாமே வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ரோடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அப்படி பண்ணலாட்டி சத்தியமாக அதில் நடக்கவே முடியாது. வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. அபிஷேகத்துக்கு தட்டெல்லாமே வாங்கிட்டு சாமிக்கு வந்துட்டு தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு. எல்லாருமே தண்ணி எடுத்து ஊற்றிட்டு சாமி பேருக்கே அப்படியே வந்துட்டு அர்ச்சனையும் பண்ணியாச்சு. அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி பார்க்குற இடத்துல வந்துட்டு வீடியோ அலௌடு கிடையாது, அதனால நான் எடுக்கலை. வீட்டிலேருந்தே அத்தை வந்துட்டு மாவிளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் அப்படியே விளக்கெல்லாமே வந்துட்டு விளக்கு மாதிரி வச்சு எல்லாத்துக்குமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி தீபம் வந்துட்டு பண்ணுவாங்க. அது சின்னவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுல. சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது கம்மங்கூழ் இருந்தது. அதனால் ஆளுக்கு ஒரு கம்மங்கூழ் குடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்படியே எல்லாருக்கும் விசிறி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ஒன்று வாங்கியாச்சு. அது எப்படிங்க, நம்ம திருவிழாவுக்கு வந்துட்டு நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு பொருளுமே வாங்காமல் போனால் அது வந்துட்டு திருவிழா ஃபுல்ஃபில்லே ஆகாது. அதனால நம்மளுக்கு பிடிச்ச அந்த ஸ்பைடர்மேன் பொம்மையை வாங்கியாச்சு. யார் யாரெல்லாம் வந்துட்டு வீரபாண்டிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.